Hey guys, welcome back to Maurice Vlog. நம்மளோட புதிய DJI ட்ரோன் கேமரா. ஸோ இதை வந்து எங்கே வாங்கினேன், என்ன ப்ரைஸ் அப்படின்றத கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்சிங் பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெர்மோக்கோல்லாம் வச்சு பேக்கேஜெலாம் வந்து நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து டிஜேயோட பேட்ரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேட்ரி இதில் இருக்குது. ஒரு பேட்ரி வந்து ட்ரோன் கூட இருக்கும். ஸோ இது வந்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்து உள்ளே பார்த்திங்கன்னா கேபிள் கொடுத்துருக்காங்க, C2 லைட்னிங் கேபிள். ஸோ நம்மளோட iPhone 11க்கு அது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது C Type to C அதர் கனெக்ஷனுக்கு என்ன இருக்கும் உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ட்ரோன் ஹேண்ட்லிங் வந்து டைட் பண்ணுறதுக்கு, அந்த ஜாய்ஸ்டிக் வந்து டைட் பண்ணுறதுக்கு இருக்கும். இது வந்து RCN3 ரிமோட் கண்ட்ரோலர். நைஸ். ஸோ இதான் நம்மளோட மெயின் ஆள், DJI ட்ரோன். அப்பா வெயிட்டு இருக்கிறதே தெரில, லைட்டாக தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னா டிஜியோட ஸ்டிக்கர்ஸ், அதுக்கப்புறம் சம் மேனுவல்ஸு எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. வாவ். ஸோ இது கூட வந்து நம்மளோட ஃபோனை ட்ரை பண்ணுவோம். நைஸ். ஃபோன் தான் வெயிட்டாக இருக்குது, iPhone 11 தான் வெயிட்டாக இருக்குது. இது செமையாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. நைஸ். இது வந்து கிம்பிள் கவர் வந்துருச்சு. ஸோ பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ கிம்பிளை லாக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே போட்டுட்டு இங்கே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இப்போ இது வச்சுருவோம். பின்னாடி பார்த்திங்கன்னா பேட்ரி. ஸோ இப்படி பண்ணால் வந்துடுது. நைஸ். ஸோ இதுதான் அது வந்து 3rd பேட்ரி. இது எப்படி இருந்தாலும் நம்ம சார்ஜ் போட்டாகணும். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சார்ஜ் ஃபஸ்ட்டு போட்டுருங்க, போட்டுட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மற்றதெல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஸ்பேர் பேட்ரிஸ், அதாவது நம்ம காம்போ வாங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் பேட்ரிஸ் இருக்குது. DJI இது ஓகே. நைஸ், குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ C டைப் இதில் இருக்குது. ஸோ இங்கே சார்ஜிங் பட்டன், சம்திங் பவர் பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. நைஸ். RC இதுதான் ஆக்சுவலி வெயிட்டாக இருக்குது. நல்லா இருக்குது. ஹேண்ட் ஹெல்டாக சின்ன வயசில் நம்ம விளையாடுவோம்ல, ஸோ அது மாதிரி நல்லாயிருக்கு. இப்படி தான் எடுக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ், வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து இங்கே போட்டுக்கிட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது கைஸ் இதோட பில்ட்டு. அதுக்கப்புறம் மேலே அந்த ரஃப் ஸ்பேஸ் வந்து சூப்பராக இருக்குது. நைஸ். இது வந்து சம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் தெரியும். இது வந்து கிம்பிள் கேமரா ஆப்ரேட் பண்ணுறது. இது வந்து ஃபோட்டோ ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு சம்திங்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லாயிருக்கும். பட் நல்லா இருக்குது, காம்பேக்டாக. கொஞ்சம் வெயிட், அந்த வெயிட் இருந்தால் தான் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். நைஸ். இங்கேயும் இருக்குது, நான் இப்போ போடல, ஜஸ்ட் வந்து வீடியோக்காக எடுக்கிறேன். இது பவர் ஆன் பட்டன். சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதுக்கும். ஸோ பார்ப்போம். இதோ C டைப் இருக்குது. ஸோ சார்ஜ் பண்ணணும். நைஸ். பாம் சைஸ்க்கு இருக்குது. இந்த DJI ட்ரோனை வெறும் அன்பாக்சிங் மட்டும் பார்த்தா எப்படி? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக நான் இதை பறக்க வச்சும் காமிக்கிறேன். அண்டு இல்லை அந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபாலோ மோட் அதுக்கெலாம் இருக்குல்ல, ஸோ அதையும் நான் வந்து காட்டுறேன். ஃபாலோ சர்க்கிள்லாம் இருக்குது. ஸோ இதிலே இருக்குது. நம்ம வந்து வித்தவுட் ரிமோட், வித்தவுட் ஃபோன் நம்ம இதிலே வந்து அதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதை நான் ட்ரை பண்ணிவிட்டு அதை வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அண்ட் வந்து முடிஞ்சால் அதோட ஒரிஜினல் ரா வெர்ஷன் இருக்கும்ல, ஸோ அதோட லிங்க்கும் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். சரி வாங்க அதை பார்ப்போம். அவுட்டோர் போய்டுவோம், இங்கே பறக்க முடியாது, இன்னொன்று சார்ஜிங் பண்ணணும். சரி பார்ப்போம். இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா லைட்னிங் போட்டிருக்கேன். இதிலே டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா C டைப் வந்துருந்துச்சு. பட் நம்ம iPhone 11 யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து லைட்னிங் அவங்களே எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு இதை சிங்கிள் ப்ரெஸ், அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் கொஞ்சம் பண்ணோன்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டேன், கனெக்ஷன் வந்து செக்யூர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ளை ஆப்னு ஒன்று இருக்குது.
ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோனை கனெக்ட் பண்ணிக்கணும். இல்லை அது கேட்குது. ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ட்ரோனை ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிம்பிள் ப்ரொடெக்டரை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ தெரியுதுங்களா கேமரா? இப்போ நம்ம வந்து இது சிங்கிள் ப்ரெஸ், அதுக்கப்புறம் லாங் ப்ரெஸ் அழுத்தோன்னே இங்கே ஒரு லைட் வந்துடும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஃபேன் இதுவாகிடுச்சுன்னா ஆன் ஆகிடுச்சுன்னா இருக்கும். கைஸ் ஆக்சுவலி சேட்டலைட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, 16 அது மாதிரி தான் இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இப்போ ரெட்டில் இருக்குது. அது க்ரீன் சேஞ்ச் ஆகணுமா இல்லை வந்து நிறைய வரணுமான்னு தெரியல. பட் அஃப்கோர்ஸ் நிறைய வரணும், பட் அது க்ரீன் சேஞ்ச் ஆகுமான்னு தெரியல. ஸோ அது வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேக் ஆஃப் பண்ணுறது சேஃபு இப்போ. பட் ஆனால் வந்து கேமரா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது, விசிபிளாக இருக்கிறது அதெல்லாம் நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷன் மேலே கீழே மட்டும்தான் இருக்குது, சைடில் இருக்காது. ஸோ சைடில் உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இதே மேலே நினச்சிக்கோங்களேன், அந்த அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறது. இது சைட்லன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது இல்லை. ஸோ அதுதான் அது வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கைஸ் இப்போ நான் அங்கே போகலான்றதுக்குள்ளே வந்து டேக் ஆஃப் பர்மிட்டட்னு வந்துருச்சு. அரௌண்ட் ஒரு 20க்கு மேலே வந்துட்டு ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இப்போ திருப்பியும் 23 அது நல்லா கிடைக்குது. அதான் கொஞ்சம் நம்ம வந்து சென்டராக போய்ட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பட் வந்து இப்போ அது வந்து மேனுவல் மோடில் இருக்கான். ஸோ நம்ம வந்து ஆர்சியில் கனெக்ட் பண்ணனால என்னன்னு தெரில. ஸோ இது சிங்கிள் ப்ரெஸ் அண்ட் லாங் ப்ரெஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் பறக்குது. வாவ், இது மேலே, இது பேக்கு, நைஸ், கீழே கீழே பேக்கு, நைஸ் நைஸ். ஆமாம் ஆமாம், இது டிஜேன்னு சொல்கிறாங்க. டிஜே நியோ அதுலேயே அந்த மாதிரியே வருது. ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம கைஸ் இப்போ நம்ம வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா? யூடியூப் வச்சுருக்கேன். சரி இதையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இல்லை இல்லை, அதான் ஒரே வீடியோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் சார். இதை நான் கிட்ட இருக்கேன். ஸோ கைஸ் வேறு லெவலில் இருக்குது, லிட்ரலி செமையாக இருக்காது. ஸோ இதில் வந்து நிறைய மோட்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போதே அந்த கண்ட்ரோல் ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ நைஸ். இந்த ஆர்சியும் நல்லாயிருக்கு. கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பேட்டரி வந்து போட்டுட்டேன். ஃபஸ்ட் பேட்டரியில் வந்து 2 பாயிண்ட் காமிச்சிச்சு, அதில் 40% காமிச்சிச்சு. சரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் போட்டனால அப்படியே நான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணனால அதை கழட்டி வச்சிட்டேன். ஸோ சேஃப்டிக்கு செகண்டே போட்டுட்டேன். இப்போ இதில் வந்து அந்த மோட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். கைஸ் இப்போ கொஞ்சம் சென்டரில் வந்துடுறேன். இந்த ஏரியா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நம்புகிறேன். 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வச்சுருக்கேன் சர்க்கிள் மோடுக்காக. சர்க்கிள் மோட் கைஸ் 10 மீட்டர்ஸ்னால் இங்கே தான் சுற்றுது, அதாவது கீழே சுற்றுது. என்ன இடிக்க போதான்னு தெரியல. ஐயோ ஸ்பீடாக போகுது. டன், இடிச்சு பேட்ரி கீழே விழுந்துருச்சு. பட் எதுவும் ஆகலை, ஏன்னா கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்குது. நான் நினச்சது 20 மீட்டர்னால் கொஞ்சம் மேலே போயிட்டு சுற்றும்னு நினச்சேன். பட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் தான் அடிக்குது. ஒரு குறிப்பிட்ட ஹைட்லேயே சர்க்கிள் அடிக்குது, அதாவது மேலே போகல. அது வந்து நம்மளை விட்டு எவ்வளோ தூரம் அப்படின்றது தான் அடிக்குது. ஸோ ஃபைன், அது எடுத்த வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கும் நம்புகிறேன். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரைஸ் நெக்ஸ்ட் வந்து ட்ரோனின்னு ஒரு மோடு. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பறக்குது. இப்போ இது நல்லா இருக்குது. இது வந்து ரைஸ் ஆகுது. ஸோ முன்னாடி அந்த சர்க்கிள் வச்சு தான் ஃப்ளாட் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த இது. ஸோ இப்போ ஓரளவுக்கு மீட்ரு போயிடுச்சு. இது சொல்லுது. ஓகே இப்போ ரிட்டர்ன் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்படியே சினிமேட்டிக்காக பார்ப்போமா? ஏதோ பண்ணுறேன். ஃபைன், வீடியோ இருக்கும். ஸோ ட்ரோனி முடிஞ்சிச்சு கைஸ். நைஸில் இது வந்து வந்துருச்சு கைஸ். உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும். நம்ம வந்து கை இப்படி வச்சா இதில் வந்து அப்படியே இறங்கிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். பட் இது நல்ல ஃபீச்சர் யாருக்குன்றதே எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்மளை தாண்டி வேறு யாருனா வந்து கை வச்சாங்கன்னா, இது தெரிஞ்சவங்க வச்சாங்கன்னா விழுந்துடும், அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒன்று இருக்குது. அது ப்ளஸ்ஸு மைனஸ் ரெண்டுமே கலந்தது. அண்ட் இப்போ காற்று அடிக்கிறதுக்கு அழகாக பேலன்ஸ் பண்ணுது. காட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியுதுப்பா, கொஞ்சம் சைடாக இருக்குது பாருங்களேன். ஸோ காற்று இப்படி அடிக்குது.
காற்று இப்படி அடிக்குது, அதுக்கேற்ற மாதிரி அப்படி அது ஹவர் ஆகுது, நல்லா இருக்குது. ஸோ இப்போ வைப்போம். நைஸில் வாவ், இது வந்து நல்லா இருக்குது ரொம்ப. கைஸ் நான் இதில் வந்து ஹைட்டு மட்டும் மெஷர் பண்ணுறேன், ஏன்னா ரேஞ்ச் கவர் பண்ணலான்னு பார்த்தா அங்கெல்லாம் காடாக இருக்குது, எங்கன்னா போய் விழுந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. லைக் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ணாலும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, லைக் வந்து உள்ளே அலோவ் பண்ண முடியாது, ப்ரைவேட் ஏரியா இருந்தால் என்ன பண்ணுறது. ஸோ வந்து நான் ஹைட் மட்டும் செக் பண்ணுறேன், வேறு ஒரு நல்ல இடம் கிடச்சிச்சின்னா வந்து ரேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் ரேஞ்ச் போனது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 102 அந்த ரேஞ்சு கிட்ட காட்டுச்சு. அப்படியே அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பெங்களூர் ரோடு கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஹைட்டு மட்டும் மேக்ஸிமம் ஓரளவுக்கு கொஞ்சம் பயப்படாத அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது ஹைட்டு போகும்போது, அதனோட அதுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் பார்க்கும்போது ஹைட்டு கம்மியாக தெரியுது, பட் நேரில் பார்க்கும்போது தெரியல. ஸோ அதனால் ஒரு பயம் இருக்குது. பட் திஸ் டைம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கூத்து என்ன தெரியுமா, நான் இது ரெக்கார்டில் போடல கைஸ். சரி, இப்போ நம்ம இன்னும் 115 மீட்டர் டிசென்ட் ஆக ட்ரை பண்ணிட்டேன். 115 மீட்டர் கிட்ட வந்துட்டேன், 5 மீட்டர் கம்மியாக இருந்தேன். இப்போ ரெக்கார்ட் போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த வாய்ஸ்லாம் வந்து இதில் போட்டுப்போம், என்ன பண்ணுறது. 40 மீட்டர் கைஸ், 50 meters. Wow, look at the view guys. Wow, 60 meters. Woo. 70 meters. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 32 சேட்டலைட் இருக்குது, 89% பேட்டரி ரிமைனிங் இருக்குது. ஸோ 10 minutes ரன் ஆகும்னு போட்டிருக்கு. நம்ம வந்து ஒரு 4-5 minutes வந்துடலாம் கைஸ். 90 மீட்டர். வாவ் கைஸ், 100 மீட்டர் டச் பண்ணிட்டோம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, நான் இப்போதைக்கு நிறுத்தியிருக்கேன். சைடில் வந்து திருப்பி பார்ப்போமா, ஸ்லோவாக திருப்போம் கைஸ். வேறு லெவலில் இருக்குது. அங்கே ஏதோ ஒரு ஏரி தெரியுது, ஏரியா தாமரக்குளமா சமுத்திரம் ஏரின்னு நினைக்கிறேன், இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம் கைஸ். அது சமுத்திர ஏரி தான் நம்புகிறேன். இல்லை, அது தாமரக்குளம் கூட இருக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம திருவண்ணாமலை. மேக்ஸிமம் 120 சொன்னாங்க, இதோட மேக்ஸிமம் பார்ப்போம். இப்போ நான் எல்லாமே 1080p 30 ஃப்ரேம்ஸில் பண்ணுறேன். 30 ஃப்ரேம்ஸ் வந்து டிஃபால்ட்டு. 1080pயில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், லைக் அரௌண்ட் 60 கிட்ட வரைக்கும் பண்ணிக்கலாம். பட் ஸ்லோ மோடில் இருக்க முடியாது கைஸ். 118, 119, 120 மேக்ஸிமம் ஆல்டிடியூட் ரீச்னு போட்டால் 120 மீட்டரில் இருக்கும் கைஸ். அப்படியே ஒரு ரவுண்ட் அடிப்போமா, ஸ்லோவாக போவோம். வாவ், அப்படியே வாரே வா, என்ன மாதிரி வியூ கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ், வேறு லெவல். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு 75% பேட்டரி ரிமைனிங்கில் இருக்குது. 120லேருந்து நம்ம டிசென்ட் ஆகுவோம். ஸோ கைஸ், நான் வந்து ஃப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம்னால வந்து கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. அண்ட் அந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடிச்சிச்சு. பட் இப்போயும் அதுக்கப்புறம் வந்து ட்ரோனி ஒன்று வச்சோம்ல, அது வந்து நல்லா தான் போச்சு. ஸோ நல்லா இருக்குது கைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எங்கன்னா ட்ராவல் போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஜெட் இருக்குது. ஸோ அதை ஃப்ளை பண்ணி எங்கெங்கெல்லாம் பறக்க முடியுமோ அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா தாண்டி மற்ற இடத்துல எங்கெங்கெல்லாம் ஃப்ளை பண்ண முடியும் அங்கே ஃப்ளை பண்ணி காட்டுவோம். அந்த விஷுவல் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. He's a living like a rock star, from the clinic to the streets. He's capturing it all.